श्री राम जय जय राम। 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 जय श्री राम। केवळ ब्रह्म जे बोलिले ते अनुभवास आले आणि मायेचे ही लागले अनुसंधान। ब्रह्म अंतरी प्रकाशे आणि माया ही प्रत्यक्ष दिसे। आता हे द्वैत निरसे कवणे परी हो। तरी आता सावधान एकाग्र करुनिया मन। माया ब्रह्म हे कवन जाणत आहे। सत्य ब्रह्माचा संकल्प मिथ्या मायेचा विकल्प। ऐसिया द्वैताचा जल्प मनसी करी। जाणे ब्रह्म जाणे माया ते एक जाणावी तुर्या। सर्व जाणे म्हणूनिया सर्व साक्षिणी। ऐक तुर्येचे लक्षण जेथे सर्व जाणपण। सर्वची नाही कवन जाणे लगा। संकल्प विकल्पाची सृष्टी जाली मनाची ये पोटी। ते मनची मिथ्या सेवटी साक्षी कवणू। साक्षत्व चैतन्यत्व सत्ता हे गुण ब्रह्माची माथा। आरोपिले जाण वृथा माया गुणे। घटमठाचे गुणे त्रिविधा आकाश बोलणे। मायेचे नि खरेपणे गुण ब्रह्मी। जव खरेपण मायेसी तवची साक्षत्व ब्रह्मासी। माये अविद्येचे निरासी द्वैत कैचे। जय श्री राम। जय श्री राम। ஸ்ரீமத் தாஸ்போதத்துடைய 7வது தசகத்துல 4வது சமாசத்தை கேட்டோம். விமல பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிறது அருமையான ஒரு விவரணம். சுத்த பிரம்மம் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னார். இப்போ 5வது சமாசத்துல துவைத்த கல்பனா நிரசனம் அப்படிங்கிற தலைப்புல பேச ஆரம்பிக்கிறார் சமர்த்தர். அத்வைத்தமாக சுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி பேசிட்டு வந்தோம். பேசிட்டு இருக்கிறவா நம்ம எல்லாருமே துவைத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தானே இருந்துட்டு இருக்கோம். அதனால அந்த துவைத்தத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு புறப்படுறார். கேவல பிரம்மஜே போலிலே ते अनुभवास आले आणि मायेचे ही लागले अनुसंधान. श्रोताक्கள் சொல்றா சமர்த்தர் கிட்ட சுத்த பிரம்மம் கேவல பிரம்மம் மாத்திரமே எப்பேற்பட்ட கலப்படமும் இல்லாமல் பிரம்மம் மாத்திரம் ஏதோ ஜே போலிலே அதை பத்தி நீங்க சொன்னேன். சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலேருந்து சுத்த பிரம்மம் என்னன்னு கேட்டுனப்புறம் தான் சுத்த பிரம்மம் என்னன்னு தெரியறது. நாம நம்ம முயற்சியில நம்ம மனசையும் புத்தியும் பிரயாசப்படுத்தி சுத்த பிரம்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்க பிரயத்னம் பண்ணினோமானால் அது புரிய வராது. சத்குருநாதாவுடைய வாக்கு நம்மளை புரிய வைக்கும். அதை நம்மளுடைய அனுபவத்தை கொண்டு வந்து நிறுத்தும். ஸ்ரோதா இங்க என்ன சொல்றார், சிஷ்யால என்ன சொல்றா சமர்த்தர்கிட்ட, அப்பேற்பட்ட சுத்த பிரம்மம் என்கின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி அதை நாங்கள் ஞானமாக பெறல. ஆனா அதை நீங்கள் விவரணம் பண்ணி விவேச்சனம் பண்ணி எங்களுடைய அனுபவத்துல கொண்டு வந்து நிறுத்தினே அப்படின்னு சொல்லறா. தே அனுபவாச ஆலே. அதனால தாங்கள் சுத்த பிரம்மம் விமல பிரம்மம் என்னன்னு சொன்னீர்களோ அது எங்க அனுபவத்துக்கு தெரிய வரது எங்களுக்கு. ஆனா அதே சமயத்துல என்ன ஆகுறதுன்னா
மாயே சேகிலாகலே அனுசந்தான. அந்த சுத்த பிரம்மம் எங்க அனுபவத்துக்கு தெரியற மாதிரி இருக்கே தவிர அதே சமயத்தை திடீர்னு மாயையும் கூடவே பின் தொடர்ந்து வருதே. அனுசந்தானம், மாயை பின் தொடர்ந்து வருது. அதனால சுத்த பிரம்மத்தை பத்தி நீங்க பேசும் பொழுது அனுபவத்துக்கு வரா மாதிரி இருக்கு, தெரியற மாதிரி இருக்கு. ஆனா பின்னோடியே தொடர்ந்து வருது மாயையாக இருக்கக்கூடிய பாக்கி சமாச்சாரங்கள், பாக்கி சிந்தனைகள்லாம். பிரம்ம அந்தரி பிரகாஷே. அதனால இப்ப நாங்க இருக்கிற நிலை எப்படின்னா பிரம்ம அந்தரி பிரகாஷே. உள்ள பிரம்மத்துடைய பிரகாசம் ஓரளவுக்கு எங்களுக்கு புரியறது, எங்களுக்கு தென்படுறது, எங்க அனுபவத்துக்கு இருக்கு. ஆனி மாயாகி பிரத்யக்ஷ திசை, மாயையும் பிரத்யக்ஷமா தெரியறது. நீங்க சொன்ன பிரகாரம் சுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை எவன் தெரிஞ்சின்றானோ அவனுக்கு மாயை மித்யை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக தெரிஞ்சு அங்க தன்னுடைய கவனத்தை செலுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னேன். இந்த லோகத்திலேயே 3 விதமான அனுபவங்களை பார்க்கலாம். சுத்த பிரம்மானுபவத்தை இருக்கக்கூடிய பரம ஞானிகள் மாயையுடைய பிரபாவத்துல மாட்டிக்காம அகப்படாமல் இருக்கிறவர்கள், அவ மேல உச்ச நிலையில இருக்கா. கீழ்நிலையில சாதாரணமான பிராகிருதமான இருக்கக்கூடிய ஜனங்கள் மாயையில பரிபூர்ணமாக அகப்பட்டு மாயைய சத்தியம் நினைச்சுட்டே வாழ்ந்துட்டு பிரம்மத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமல் இங்கே வாழ்ந்துட்டு கிடக்கக்கூடிய சாதாரண ஜனங்கள். நடுவாந்தரத்துல மாயை மாயை அப்படிங்கிறது தெரிஞ்சின்றவர்களும் பிரம்மம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு தெரிஞ்சின்றவர்களும் இருக்கா. பிரம்ம அந்தரி பிரகாசே, அவளுக்கு நாங்க தான் அவ. நடுவாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் நாங்கள். உள்ள பிரம்மத்துடைய பிரகாசம் தெரியறது, உணர்றோம். ஆனி அதே சமயத்துல மாயாகி பிரத்யக்ஷ திசை, பிரத்யக்ஷமா மாயையும் எங்களை ஆட்டி படைச்சுருக்கு. மாயையை பரிபூர்ணமாக மித்தியைன்னு எங்களால தள்ளி விடவும் முடியல. இப்பேற்பட்ட ஒரு நிலையில நாங்க இருக்கோமே அப்படிங்கிறார். இதுவரையிலும் அத்வைத்தம் அத்வைத்தம்னு பேசிட்டு வந்தோம் இல்லையா? துவைத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரோமே, இந்த துவைத்தம்னா என்ன அப்படிங்கிறது இங்கதான் வெளியிடுறார் சமர்த்தர். துவைத்தம்னா என்ன, துவைத்தம் அப்படிங்கிற நிலைனா என்ன? அப்படியே பரிபூர்ணமா லோகாயத்தத்துல இருக்கிறது துவைத்தம் இல்லை, அது லோகாயத்தமே, அது பிராபஞ்சிகமான விஷயமே. அதை போய் துவைத்த நிலைன்னு சொல்ல முடியாதாம். துவைத்த நிலை என்னதுன்னு இங்க சொல்றார். எப்போ உள்ள பிரம்மத்துடைய பிரகாசமும் தெரியறதோ, ஆனா அதே சமயத்துல மாயையுடைய பிரபாவம் அதுலயும் அகப்பட்டு இருக்கோமோ, ஆதாஹே துவைத்த நிரசே கவனே பரிகோ, அததான் துவைத்தம்னு சொல்லணும். அத இந்த ஸ்ரோதாக்கள் சொல்றாள் இங்க சத்குருநாதால் இடத்துல. அப்பேற்பட்ட துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலையில நாங்க இருக்கோமே, கவனே பரிகோ. இதுல இருந்து நாங்க எப்படி தப்பிச்சுன்னு வர முடியும்? துவைத்த நிரசே கவனே பரி, இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியறது. சர்வத்திர பிரம்ம தர்சனத்தோட இருக்கணுங்கிறது தெரியறது. ஆனால் சர்வத்திர மாயையுடைய பிரபாவம் எங்களை ஆட்டி படைக்கிறதே. அப்போ இப்பேற்பட்ட துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கே, நிரசே கவனே பரி, இப்பேற்பட்ட நிலைய எப்படி கரைய விட போகிறோம்? இந்த நிலையை எங்களை விட்டு எப்படி போக போகிறது? இதுக்கு என்ன சமாதானம் நீங்க தான் சொல்லணும். உடனே சத்குருநாதாள் எப்பவும் இருக்கிற மாதிரி ரெடியா இருக்கார். தரியாத்தா சாவதான, எல்லாரும் சாவதானமாக ஏகாகிர கருணியாமன உங்க மனசை ஏகாகிரமாக ஆக்கிண்டு மாயா பிரம்ம ஹே கவனஜானதாகி. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு உங்களுடைய முழு கவனத்தை கொடுக்கணும். நீங்க என்ன கேள்வி உங்கள்கிட்ட நான் இப்ப கேட்க போறேன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே இன்னொரு கேள்விதான். அது என்னன்னா,
நீங்க இப்ப என்ன சொன்னேன்? எங்க ஹிருதயத்துல பிரம்ம பிரகாசமும் தெரியறது. ஆனா அதே சமயத்துல மாயையும் பின்தொடர்ந்து வந்து மாயையும் எங்களை கபக்குன்னு பிடிச்சுட்டு இருக்கே. இப்பேற்பட்ட துவைத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேந்து நாங்க தப்பிச்சு வர்றதுக்கு என்ன வழின்னு தானே கேட்டேன். நாங்க உங்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மாயா பிரம்மஹே கவன ஜானதாயே. இப்ப பிரம்மம் அப்படின்னு சொன்னேன், அதோடைய பிரகாசம் உணரறேன் அப்படின்னு சொன்னேன். மாயை அப்படின்னு சொன்னேன், மாயையில அகப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேளே. இது பிரம்மம், இது மாயைன்னு தெரியறதில்லவா? இது பிரம்மம், இது மாயைன்னு தெரியறது யாருக்கு? யாருது? இது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சின்றவா யாரு? இது மாயை இது அப்படின்னு தெரிஞ்சின்றவா யாரு? அப்படின்னு ஒரு கேள்வியை ஸ்ரோதாக்களை பார்த்து கேட்கிறார். ஸ்ரோதாக்களை தான் பதில் சொல்லிருப்பா நிச்சயமாக. அவ சொன்ன பதில இங்க எழுதல. ஆனா அவ என்ன பதில் சொல்லிருப்பான்னு நம்ம கல்பிக்கலாம். ஏன்னா இவர் கொடுக்கக்கூடிய பதில இருந்து அந்த கல்பனை புரியறது. ஸ்ரோதாக்கள் என்ன சொல்லிருப்பா? இது மாயை அப்படின்னும் இது பிரம்மம் அப்படிங்கிறதும் என்னுடைய மனசுக்கு தெரியறது. உங்களிடத்த கேட்டதுக்கு அப்புறம் மாயையுடைய லட்சணங்கள் என்னன்னு தெரிஞ்சு விட்டுட்டோமே. உங்களிடத்த நாங்க உங்க சரண சேவை பண்ணி பிரம்மம்னா என்னன்னு பிரம்மத்துடைய பரிபூர்ணமான லட்சணங்கள் நீங்க எவ்வளவு அழகா விவரணம் பண்ணினீள். அதனால இது பிரம்மம் அப்படின்னு எங்க மனசு சொல்றது, இது மாயை அப்படின்னு எங்க மனசு சொல்றது அப்படின்னு அவ ஒரு பதில கொடுத்திருப்பா. உடனே அதுக்கு சமர்த்தர் பதில் சொல்றார். சத்ய பிரம்மாச்சா சங்கல்ப மித்ய மாயேச்சா விகல்ப ஐசியா துவைதாச்சா ஜல்ப மனசீகரி. அப்ப நீங்க சொல்ற பிரகாரம் இது பிரம்மம், இது மாயை, இது சத்தியம், இது மித்யை அப்படிங்கிறது உங்க மனசு சொல்றது இல்லவா? ஆமாம். சோத்தால ஆமாம் சொல்றா. இது பிரம்மம் அப்படின்னு எப்ப தெரியறதோ அதுதான் சத்தியம். அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். சரி, பிரம்மம்னு எப்ப தெரியறதோ, சத்தியம் அப்படின்னு எப்ப தெரியறதோ அதுக்குதான் சங்கல்பம் அப்படின்னு பேர். மனசு வந்து இது பிரம்மம் அப்படின்னு எப்போ மனசுக்கு தெரியறதோ அதுக்கு சங்கல்பம் அப்படின்னு பேர். மனசு வந்து இத பார்த்து இது மாயை அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு விகல்பம் அப்படின்னு பேர். ஏன் இதுக்கு சங்கல்பம் விகல்பம் அப்படிங்கிறது பேருனா, பிரம்மம் மாத்திரம்தான் சத்தியம். சத்தியத்தை பத்தி எங்க பேச்சு இருக்கோ அது சங்கல்பம். மாயை அப்படிங்கிறது மித்யை. மித்யை அப்படிங்கறத பத்தி எங்க பேச்சு இருக்கோ அதுக்குதான் விகல்பம் அப்படிங்கிறது பேர். தெரிஞ்சு வச்சுக்கோ. தெரிஞ்சியா? அப்போ சத்திய பிரம்மாச்சா சங்கல்ப. சத்தியம் அப்படிங்கறதே பிரம்மத்துடைய சங்கல்பம் தான் சத்தியம். மித்யா மாயேச்சா விகல்ப. மித்யை அப்படிங்கறதே மாயை நம்மளுக்கு காண்பிக்க கூடிய ஒரு விகல்பம் தான் மித்யை அப்படிங்கிற பேர். ஆனா ஒன்னு சொல்லுறேன்பா, அது கேளு. ஐசா துவைதாச்சா ஜல்ப. இப்பேற்பட்ட சங்கல்பமும் விகல்பமும் எங்க நடக்கிறது தெரியுமா? மனசுல தான் ரெண்டுமே நடக்கிறது. மனச்சீக்கரி. மனசுதான் சங்கல்பம் விகல்பம் அப்படிங்கிறது உண்டு பண்றது. ஜானே பிரம்ம ஜானே மாயா த ஏக ஜானவி துர்யா சர்வஜானே மனோனியா சர்வசாட்சினி. இந்த லோகத்துல பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காளே, இது பிரம்மம் அப்படின்னு சர்வத்திர பிரம்ம தர்சனம் பண்றவர்கள். பரிபூர்ணமா மாயைதான் சத்தியம் அப்படின்னு நம்பின்னு இருக்கக்கூடிய பிராபஞ்சிகமான இருக்கக்கூடிய ஜீவன்கள்
அந்த மாயையிலே வாழ்ந்து இருக்கிறவர்கள். பிரம்மத்துல இருக்கிறவன் அவனுக்கு அவன் திருஷ்டியில மாயை தென்படாது. பரிபூர்ணமாக எவன் மாயையில் இருக்கானோ அவனுக்கு பிரம்ம தர்சனம் உண்டாகாது. நடுவாந்தரத்துல இது பிரம்மம் இது மாயைன்னு எவனுக்கு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதோ, அப்படியே முழுமுறையாக மாயையிலேயே அகப்பட்டிருக்கிறவன் சம்பூர்ணமாக பிரம்ம ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி நடுவாந்தரமான ஒரு நிலையில இருந்துதானே போவான். அது மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு அவனுடைய ஹிருதயத்துக்கு தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நிலை வரது இல்லையா? ஜானே பிரம்ம ஜானே மாயா, இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு தெரிய வரது இல்லையா? தே ஏக ஜானாவி துரியா, அந்த அவஸ்தை இருக்கே, இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு மனசுல எப்பேற்பட்ட கலப்படமும் ஆகாமல் எவனுக்கு தெரியறதோ அதுக்கு தான் அந்த அவஸ்தைக்கு தான் துரியாவஸ்தை அப்படிங்கிற பேர். துரியாவஸ்தை அப்படிங்கிற நிலையில இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு கிளியர்லி டிஸ்டிங்விஷ்டா தெரிஞ்சிடும். அது ஏன் அந்த நிலையில அவனுக்கு தெரியறது? ஏன்னா அவன் முழுமுறையாக பிரம்மத்துக்குடைய லீனமாகாதத்தினாலையும் முழுமுறையாக மாயையில இனிமே இருக்காம இருக்கிறதுனாலையும் இது மாயை பிரம்மம்னு தனியா தெரியறது. எப்போ இது மாயை இது பிரம்மம் அப்படின்னு அதுல ஒட்டிக்காம அலிப்தமாக இருக்க அவனுக்கு தெரியறதோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவன் இப்போ பிரம்மம் மாயை ரெண்டுத்துக்கும் சாட்சியாக இருந்துட்டு இருக்கான். இது பிரம்மம் இது மாயைன்னு ஒருத்தன் சொன்னானால் அவன் தனி நிலையில இருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. பிரம்மத்தையே இருந்துட்டு இது பிரம்மம் இது மாயைன்னு சொல்ல மாட்டான். நான் பிரம்மம் அது மாயைன்னு, அல்லது மாயையில இருந்துட்டு இருந்தானால வேற விதமா பேசுவான். எப்போ இது பிரம்மம் இது மாயைன்னு தான் தேர்ட் பர்சனா இருந்து பேசுறானோ அவன் தேர்ட் பர்சனா இருக்காங்கிறதுனே என்ன புரிஞ்சுக்கலாம்? அவன் சர்வ சாட்சினியா இருக்கான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அப்போ துரியாவஸ்தை அப்படிங்கறது அவஸ்தை என்னன்னாக்கா சர்வ சாட்சினியாக இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை. ஏக துரியேச்சே லக்ஷண ஜேதே சர்வ ஜானபண சர்வ சீனாஹி கவன ஜானே லகா. அப்போ மாயைன்னு ஒண்ணு இருந்தும் பிரம்மம்னு ஒண்ணு இருந்தும் இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு தெரியக்கூடிய மூணாவது இருக்கக்கூடிய వ్యక్తిயாக தான் இருந்துட்டு இருக்கான். ஏக துரியேச்சே லக்ஷண ஜேதே சர்வ ஜானபண சர்வ சீனாஹி கவன ஜானே லகா. இது மாதிரி எதை பார்த்தாலும் இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு கிளியர் கட்டா அவனுக்கு தெரிய வரக்கூடிய அவஸ்தை துரியாவஸ்தை அப்படிங்கறத சொன்னோம். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. சர்வஜானபண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு அவஸ்தை உண்டு. அது இந்த நிலைதான். ஆனா இந்த நிலையில எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சுக்க கூடியவன் அவனும் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் அப்படிங்கிற வஸ்துவும் இருக்கு. இதுவும் மறையணும். எது தெரிஞ்சுக்க வேண்டியதோ அதுவாகவே இவன் ஆகணும். அது இந்த துரியாவஸ்தையில நடக்காது. சங்கல்ப விகல்பாச்சி சிருஷ்டி ஜாலிய மனாச்சியே போட்டி தே மனச்சி மித்யா சேவட்டி சாட்சி கவனும். அப்போ இது பிரம்மம் இது மாயை, அப்போ இது சங்கல்பம் இது விகல்பம் இது ரெண்டுமே மனசுல தான் நடக்கிறதுன்னு சொன்னோம். மனசுக்கிட்டேந்து தான் உற்பத்தி ஆகக்கூடியதுன்னு சொன்னோம். ஆனா இந்த மனசே மித்யைய சேர்ந்ததுன்னா மனசு எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அல்லவே. கடைசியில மனசே இல்லைன்னு ஆகும் பொழுது அப்போ இந்த சாட்சித்வம் இருக்கே, இந்த சாட்சித்வம் என்ன பிரயோஜனத்துக்கு அப்படிங்கிறது துரியாவஸ்தையே கொஸ்டின் பண்றார். துரியாவஸ்தை மனசை வச்சுண்டு தானே. ஆனா அந்த மனசு இல்லைன்னு ஆகும் பொழுது துரியாவஸ்தையில சாட்சியா இருக்கேன்னு யாரு எதுக்கு சாட்சியா இருக்கிறது? மனசை இல்லாம போனதுக்கு அப்புறம் சாட்சத்துவ சைத்தன்யத்துவ சத்தா. அப்போ சாட்சித்வம்
எது நடந்தாலும் அதுக்கு சாட்சியா இருக்கிறது. இங்க இது பிரம்மம் இது மாயை அப்படிங்கிற ஞானத்துக்கு தான் சாட்சியாக இருக்கிறதோ, சைத்தன்யத்துவ நான் சைத்தன்யம் அது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நிலையிலையோ, சத்தா சத்தானா ஆளுவது ஆளறது, பிரம்மம் சத்தா பிரம்மமாக இருந்துட்டு இந்த சகல சிருஷ்டியும் ஆளறது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க பிரம்மம் தனி சிருஷ்டி தனியாக இருக்கிறதோ, இப்பேற்பட்ட குணங்கள்லாம் பிரம்மத்துக்கு ஆரோபிச்சது யாரு? இவர் சொல்றார், இந்த பிரம்மம் இருக்கே, இந்த பிரம்மத்துக்கு சாட்சியா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சாட்சியாக இருந்திருந்தா அது பிரம்மம் பிரம்மம் இல்லை. ஏன்னா வேற எதற்காகவோ அது சாட்சியா இருக்குன்னு அர்த்தமாகுது. அப்போ பிரம்மத்தை தவிர வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சைத்தன்ய பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள சேத்தனா சக்தியை கொடுக்கறதுனா அது சைத்தன்ய பிரம்மம் இருக்கிறதுல வேற எதுக்குள்ளயோ பிரவேசம் பண்ணி இது சைத்தன்யத்தை கொடுக்கறதுனால வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது ஜடமாக இருந்தாலும் அதுவும் நாசமாகாமல் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு ஜடம் இருக்கு அப்படிங்கறது அர்த்தமாகும். சத்தானா ஒரு ராஜா பிரஜைகள் மேல சத்தா பண்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் சத்தா பண்றது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்பொழுது பிரம்மம் இருக்கு பிரபஞ்சம் இருக்கு ரெண்டுமே சாஸ்வதமா இருக்குன்னு அர்த்தமாகும். அப்போ இந்த பிரம்மத்துக்கு சாட்சித்துவமும் சைத்தன்யத்துவமும் சத்தாத்வமும் இந்த குணங்களை கொடுப்பானே. எப்போ பிரம்மத்துக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாதோ பிரம்மத்துக்கு இந்த குணங்களை கொடுப்பானே. ஏன் கொடுக்கிறோம்? எங்கேந்து வந்தது இந்த குணம் இந்த பிரம்மத்துக்கு அப்படின்னு கேட்டுதுன்னா ஒரு பெரிய ஒரு சத்தியம் வருது இதுல இருந்து. என்ன சொல்றார்? பிரம்மத்துக்கு இது எதுவும் கிடையாது, இந்த எந்த குணமும் பிரம்மத்துக்கு கிடையாது. இந்த பிரம்மத்தின் தலையில இந்த குணத்தை கட்டி வச்சது மாயையுடைய பிரபாவம். வீணா அப்படிங்கிறார். விருதா பிரம்மாச்சியா மாதா ஆரோப்பிலே பிரம்மத்தினுடைய தலையில கட்டி வச்சிருக்கு, வீணா கட்டி வச்சிருக்கு. ஜான விருதா மாயா குணே. நம்மளுக்கு அந்த பிரம்மத்தை விமலமாக சுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அதே விமலமாக சுத்தமான இருக்கக்கூடிய நிலையில அனுபவிக்க தெரிய முடியாததுனால நம்ம மனசுடைய சக்தியை எடுத்துட்டு மாயாவுடைய பிரபாவம் இந்த மனசுல இருக்கிறதுனால மாயாலோகத்துல என்னெல்லாம் குணங்கள் உண்டோ அந்த குணங்கள்ல பிரம்மத்தின் தலையில கட்டி வைக்கிறோம். மாயாலோகம் அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்துல வசத்திக்கு 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 எது வசத்தியோ அப்பேற்பட்ட வசத்தியான குணத்தை சொல்லி பிரம்மத்தை புரியறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். ஆனால் குணம் குணம் தானே, அது வசத்திக்கு வசத்தியான குணமாக இருந்தாலும் குணம் தானே. குணம் மாயைக்கு உட்பட்டது தானே. மாயை பிரம்மத்தை ஒரு நாளும் பாதிக்காது. அதனால இதை எதெல்லாம் வச்சுண்டி பிரம்மத்தை நீ சொல்லறையோ வீணா பிரம்மத்துக்கு எதெல்லாம் கிடையாதோ அதெல்லாம் வச்சு நீ நல்ல குணமா தான் பேசினாலும் மாயையில உட்பட்ட இருக்கக்கூடிய குணத்தை வீணா பிரம்மத்தின் தலையில கட்டி வச்சு பேசுற. घटमठा चेनी गुणे त्रिविधा आकाश बोलने माये चेनी खरेपने गुण ब्रह्मी. இந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இப்பேற்பட்ட தத்துவங்கள் இப்பேற்பட்ட நாமங்கள் சாட்சி பிரம்மம் சைத்தன்ய பிரம்மம் சத்தா பிரம்மணம் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு 14 பிரம்மத்தின் பேருக்கு அந்த பிரம்மத்துக்கு 14 பேரும் கொடுத்து இதெல்லாம் ஏன்னா பிரம்மத்தை பிரம்மமா உனக்கு அனுபவிக்க தெரியாததுனால திண்டாட்டம். இத்தனை பேரை கொடுத்து அந்த பிரம்மத்துக்கு இத்தனை குணங்களையும் கொடுத்து அப்புறம் இந்த பேரை இந்த குணங்களை புரிய வைக்கிறதுக்காக உதாரணங்களை சொல்லி எல்லாம் நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ எல்லாம் மனசு பண்ணக்கூடிய வேலை, எல்லாம் இந்த மாயை பண்ணக்கூடிய வேலை. என்ன உதாரணம் சொல்றோம்? கட மட்டாச்சேனி குணே. ஒரு கடம், ஒரு பானை, அந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு கட்டாகாசம் என்கின்ற பேர். பானைக்கு வழியில இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு மகதாகாசம் அப்படிங்கிற பேர்.
கடத்தை உடைச்சதும் கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் கட்டாகாசம் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்தோட ஒன்னா சேர்ந்து விடுறது அப்படின்னு ஒரு உதாரணம். அது மாதிரி மட்டாகாசம், மட்டாகாசம்னா ஒரு வீடுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம். அந்த வீடு அப்படிங்கிற உபாதி இல்லைன்னு ஆகும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் வீட்டுக்கு வழியில இருக்கக்கூடிய பறந்து இருக்கக்கூடிய மகதாகாசத்தோட ஒன்னோட ஒன்னு சேர்றதே இது ஒரு உபமானமும் சொல்றோம் நம்ம. ஆனா சேர்றது அப்படிங்கறதே இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம். பிரியறது சேர்றதுங்கிறதே லௌகிகமான ஒரு குணம் தானே. லௌகீகமாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கிட்ட போய் ஆரோபிக்கிற பார்த்தையா. திரிவிதா ஆகாஷ போலனே, இது மாதிரி கட்டாகாசம்னோ மட்டாகாசம்னோ மகதாகாசம்னோ எல்லாம் பிரிவு சேர்க்கை பிரிவு சேர்க்கை எல்லாம் இந்த இயற்கைக்கு உள்ளது. எல்லாம் பிரகிருதியில இருக்கக்கூடியது. பிரம்மமோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது. ஆனால் பிரகிருதியில என்னெல்லாம் நியமங்கள் இருக்கோ, பிரகிருதியில அந்த நியமங்கள்னால என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ, பிராகிருதமாக இருக்கக்கூடிய குணங்களை போய் பிரம்மத்துக்கிட்ட நம்ம ஆரோபிக்கிறோம். மாயேச்சே நீ கரேபனே குணம் பிரம்மி. அப்பேற்பட்ட பிரம்மத்துக்கிட்ட போய் இந்த குணங்கள் எல்லாம் வைக்கிறோம். ஆனா உண்மையில பார்த்ததுன்னா குணங்கள் எல்லாம் மாயையுடைய பிரபாவத்தை தான் குணம், பிரம்மத்தினுடைய பிரபாவத்தை குணமே கிடையாது. ஜப கரேபண மாயேசி தவசி சாட்சத்வ பிரம்மாசி மாயே அபித்யேச்சே நிராசி துவைத்த கைச்சே. எண்ணி வரையிலும் மாயையை பார்த்து மாயை சத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுறதோ, பிரம்மத்துக்கு சாட்சித்துவம் உண்டாகிறது. ஏன்னா மாயை நிஜம் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால அன்னி வரையிலும் துவைத்த பாவம் இருந்துட்டு இருக்கும். ஆனா மாயையும் சத்தியம்னு தோணுறதே, மாயை சத்தியம்னு தோணுறதுக்கு காரணம் என்ன? அவித்யை தான் காரணம். மாயே அவித்யேச்சே நிரசி துவைத்த கைச்சே. மாயை மாயைக்கு காரணம் அவித்யை தானே. அப்போ எப்போ மாயை அவித்யை இது ரெண்டுமே இல்லைன்னு ஆகிறதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா துவைத்த புத்தி நகர்ந்துவிடும். துவைத்த புத்தி நீ நகர்ந்து போயிடுறதோ அன்னைக்கு சாட்சித்வமும் நகர்ந்து போயிடும். சாட்சித்வம் நீ நகர்ந்து போகிறதோ சுத்த பிரம்மம் அப்படிங்கிறது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम राम